பாபா இங்கே பாருங்க. இது ஃபுல்லாக இங்கே வளர்க்க ஆடுதேன். இது ஃபுல்லாமே ஆமாம். அவர் 6 மாதம் குட்டியிலேருந்து அவர் இதை விட குட்டி மேலே ரொம்ப பிரியமாக வச்சுருப்பாரு. எல்லா குட்டி மேலேயும் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50-60 குட்டிக்கு மேலே வாங்கி சேல்ஸ் பண்ணாரு. வாங்கிட்டாங்களே அப்படின்னா கஷ்டப்படுவியா? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு காதர் விலாக்ஸ். ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பக்ரீத் ஃபெஸ்டிவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்கள் என்னன்னா ஒரு வளர்ப்பு குட்டி ஆடு வாங்கலாம்னு சொல்லி தான் வந்திருந்தோம். சரி, அதை எடுத்துட்டு உங்களுக்குமே அதை காமிச்சிடலாம். ஏன்னா சப்போஸ் யாருக்காவது வளர்ப்பு குட்டி வளர்த்து கொடுக்குறவங்களுக்கு ஆள் தேடுவீங்க, இல்லை அந்த மாதிரி குட்டி யாராவது பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். சரி, உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஆடுவங்க வச்சுருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, என்னென்ன ஆடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு கம்மியான விலையிலேருந்து ஆடு இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கியிருக்க ஆர்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். வாங்க, இங்கே பின்னாடி தான் நிற்கிது, நான் காட்டுறேன். இதான் பாருங்கள், இது ஃபுல்லாக இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம். சொல்லுங்கம்மா. இந்த ஆடு நாங்கள் குர்பானிக்காக வாங்கியிருக்கோம். இது ஒன்று, இந்த ஆடு ஒன்று, இது ஒன்று. மொத்தம் மூணு ஆடு வாங்கியிருக்கோம். இன்னொரு ஆடு இருக்குது. 4 ஆடு மொத்தம் நாங்கள் வாங்கியிருக்கோம். உள்ளே இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். இதெல்லாம் குர்பானி கொடுக்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கை வளர்ப்பு குட்டி தான். அதே உங்களுக்கு நம்ம வளர்க்குறதுக்கு தனியாக ஒவ்வொரு ரூம்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ள ரூமெல்லாம் வச்சுருக்காங்க தனித்தனியாக வளர்த்து கொடுக்குறதுக்கு. நமக்கு சேஃப்டியாக இருக்கும். உள்ளே பயப்பட வேணாம், எப்படி என்னங்கிறதோ நம்ம பார்த்து பயப்பட வேணாம். இது ஒன்று. இதெல்லாம் எத்தனை கிலோ வர மாதிரி இருக்கும் நமக்கு? இதெல்லாம் என்ன இதில் வரும்னு சொல்லுங்கள். உயிரோட 50 கிலோ வரும். 50 கிலோ இருக்கிற மாதிரி இருக்கும் ரேட்டு. கிலோ கணக்குல நமக்கு பெருசாவே இருக்கு. இதெல்லாம் வளர்ப்புக்கு நீங்க என்னென்னலாம் உளுந்து டெஸ்ட் போடுவான், குச்சி புண்ணாக்கு போடுவான். இதெல்லாம் நீங்க எங்க இதுலயே தோட்டத்திலே இருக்கறனால எல்லாமே இது பண்ணி எடுத்து போட்டுருக்கீங்க. எல்லாமே இங்கனே போட்டுக்குவாங்க. இங்க வாங்கி எல்லாம் பில்லர் தூக்க மதியம் பில்லர் தூ போட்டுருவோம். சரி, நைட்டுக்கு உளுந்த டெஸ்ட் குச்சி புண்ணாக்கு வைப்போம். காலையில அதே உளுந்த டெஸ்ட் எல்லாம் வைப்போம். 3 நேரத்துக்கு தீவனம் வைப்போம். 3 நேரத்துக்கு தேவை விடுவீங்க. இங்க வளர்த்து கொடுக்குற மாதிரி இருந்தா எப்படி நீங்க வளர்த்து கொடுக்குறீங்க? உங்களுக்கு அது நாங்க தீவன காசு வாங்கி பண்ணிக்க போட்டு வாங்கி கொடுத்தீங்க. மாச காசு வாங்கல இல்ல டெய்லி காசா? மாச காசு வாங்கிடுவீங்க. மாச காசு வாங்கி மொத்தமா இது பண்ணி கொடுத்துருவீங்க. வளர்த்து கொடுத்துருவீங்க. குட்டி எத்தனை மாச குட்டில இருந்து வளர்க்குறீங்க? நாங்க 6 மாச குட்டில இருந்து 6 மாச குட்டில இருந்து வளர்க்குறீங்க. எல்லாத்துக்குமே இப்ப எல்லாம் ஆடு மட்டும் தானே இல்ல மாடு இதெல்லாம் வளர்த்து கொடுக்குறீங்களா? ஆடு மட்டும் தான் வளர்த்து கொடுக்குறீங்க. பரவாயில்ல. இவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க, எல்லாமே இது பார்த்து கொடுக்குறீங்க. பரவாயில்ல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவங்களே 6 மாச குட்டில இருந்து வளர்த்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணா மாசம் அதுவுமே இவங்க வளர்த்து கொடுத்துறேன்னு சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு காசு, அதுக்கு எவ்வளவு காசு மாசத்துக்கு? ஒரு நாளைக்கு நாங்க தீவன செலவுக்கு 150 ரூபா. 150 ரூபா வாங்குவீங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு தீவன செலவு 150 ரூபா. மத்த வேற ஏதாவது அதுல அது மட்டும் தான்? அது மட்டும் தான். ஒரு நாளைக்கு 150 ரூபா வாங்குவாங்க தீவன செலவு. பாத்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி வளர்க்கணும், மேய்ச்சலுக்கு விடணும், இல்ல உங்களுக்கு இங்க விடணும்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்களோட நம்பர் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரிங்களா? வாங்க மத்த ஆடு போய் பார்க்கலாம். பாருங்க ஆடெல்லாம். வா வா வா, இங்க பாருங்க. வா ஒடியா, வா வா, இங்க பாருங்க. இது ஃபுல்லா இங்க வளர்க்க ஆடுதேன். இது ஃபுல்லாமே இது ஃபுல்லா வளர்ப்பு கடை தான். இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஓடுது பாருங்க, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு. இதுதான் வளர்ப்பு கடை சொல்றது நம்ம. பாருங்க, இது அப்படியே இங்க மேய்ச்சலுக்கு விட்டுட்டு இங்க கூட்டு வந்துருவாங்க. அங்கிட்டு இங்க இவ்வளவு பெரிய இடம் இருக்குது இங்கிட்டு பின்னாடி. இது ஃபுல்லாமே இவங்களுடைய ஓன் இடம் தான். அப்படியே மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அப்படியே உள்ள அடைச்சிருவாங்க. ஸோ நீங்க சேஃப்டி எப்படி இருக்கும் என்னெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். உள்ளுக்குள்ள ஒன்னொன்னுக்கும் ரூம் வச்சிருக்காங்க தனித்தனியா. ஸோ நீங்க உங்களுக்கு குட்டி வளர்க்கணும், உங்களால வளர்க்க முடியல அப்படின்னா இவங்கள்ட்ட கொடுத்து மாசம் அவர் சொன்ன ஒரு நாள் வாடகை 150 ரூபா மேய்ச்சலுக்கு. அது நீங்க கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. இவங்கள்ட்ட இவருக்கு இந்த ஓனருக்கு ஆடு மாடு கோழி இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அதனால வளர்க்கறது ரொம்ப பிடிக்கிறதுனால இவர் 6 மாசத்து குட்டிலேருந்து அந்த ஆடை வாங்கி இங்க வளர்க்குறாரு. அதனாலதான் ரேட்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு. மற்ற இடத்துலலாம் ரேட் ரொம்ப அதிகம், அதை விட இங்க ரொம்ப கம்மியா இருக்குது. அதனாலதான் இவங்கெல்லாம் எங்க மாமா நாங்கெல்லாம் அதனாலதான் இங்க வாங்கணும் மெயினா. அதனால அதுதான் ரீசன் மெயினே வாங்கினதுக்கு. இந்த ஆடு பாத்தீங்கன்னா இந்த இது எங்க மாமா தான் வாங்கியிருக்காங்க. இந்த இவங்க எங்க மாமா, இதுவுமே எங்க மாமா வாங்கியிருக்க ஆடு தான். அங்க பாருங்க கொம்பெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்குது. இந்த பாடு பாருங்க, செல்லக்குட்டி. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அதை சொல்லுங்க. நீங்க எப்படி இங்க ஆடு இந்த இதுக்கு பர்டிகுலரா வரணும்னு நீங்க எப்படி வந்தீங்க? நம்ம மாப்பிள்ள ஒருத்தர் இங்க போன வருஷம் வாங்கினாரு. கூட்டு வந்தேன். நான் எப்பயுமே மதுரையில வாங்குறது. ஆனா இப்போ என்னன்னா இங்க பார்த்தோன்னே நம்மளுக்கு பார்த்தோன்னே குட்டியை பிடிச்சிருச்சு.
நம்மளுக்கு வந்து மெயின் என்னன்னா பக்ரீத்துக்கு வந்து ஒரு அழகு திடாகாத்தியம் இதுதான் முக்கியம். வந்தோடனே பிடிச்சிக்கிருச்சு, எதுவும் பேசல, வாங்கிட்டோம் நாங்கள். வாங்கிட்டீங்க. குட்டியும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு நல்லா இருக்கு. அந்த குட்டி கிடையாது. இதே மாதிரி கூட இன்னொரு குட்டி அங்கே இன்னொரு ஓட்டிருக்கு. குட்டி இருக்கு. ம். இங்க நிறைய குட்டி வளர்க்குறாங்க அப்படியே. நல்லா இருக்கு. இது ஒண்ணு. குட்டியெல்லாம் கொம்பு நல்லா பெரிய பெரிய ஆமா. கொம்பா இருக்குது. இது ஒரு குட்டி வாங்கிரி. இது இது ஒரு குட்டி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து அப்படியே பார்க்க அப்படியே அழகான குட்டி. நம்மளுக்கு பக்ரீத்துக்கு வந்து கொஞ்சம் அழகா கொடுக்கணும், திடாகாத்தியமா இருக்கணும். குட்டி இருக்கு. இங்க வாங்க. நல்லா பழகிருச்சு குட்டி. ஒரு நம்மள்ட்ட ஒரு 10 நாள்லயும் நல்லா பழகிருச்சு. வளர்ப்பு குட்டினால நல்லா கை வளர்ப்பு இருக்கனால நல்லா ஆமா, பழகிருக்கு. கை வளர்ப்பு குட்டி. ஆமா 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 ஆமா. அதனால இதே நம்ம நண்பர் ரபிக்கு வாங்கியிருக்காரு. இந்த குட்டி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டி வந்தோன்னே அவர் ஒன்றும் சொல்லலை, அவரே வந்தோடனே பிடிச்சிருச்சு. பார்த்ததும் பிடிச்சது. ஆமா, பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்ச உடனே வாங்கிட்டார் அல்ஹம்துலில்லாஹ்னு. பாருங்க செல்லமா ஆமா, அப்படியே அப்படியே அவரு அந்த 2 குட்டியுமே அவர்கிட்ட இணங்கிக்கிருச்சு, அன்போட பழகிருச்சு. இந்த மாதிரி நிறைய ராஜிக்குங்கிறவர் தான் அந்த குட்டியை நிறைய வாங்கி விற்கிறாரு. ஆமா, அவர் 6 மாசம் குட்டியிலேருந்து அவர் இதோட குட்டி மேலே ரொம்ப பிரியமாக வச்சிருப்பாரு. எல்லா குட்டி மேலேயும் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50-60 குட்டிக்கு மேலே வாங்கி சேல்ஸ் பண்ணது அவர் ராஜிக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காரு. குட்டிகள்லாம் வந்து நல்லா இருக்குது, நல்லா பறக்கத்தாகவும் இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாகவும் இருக்குது, குர்பானிக்கு தகுந்ததாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ். அதுதானே குர்பானிக்கு ஆமா. தகுந்த மாதிரி. நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இங்க வாங்கணும்னு உங்களுக்கு பிரியம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் பாக்கும்போது? இது போன வருஷம் ஒரு நண்பர் சொன்னார், இங்கே மாதிரி நம்ம லோயர்காம் பக்கத்தில் இவங்க வளர்க்குறாங்க அப்படின்னு. அவர் நிறைய குட்டி எடுத்துருந்தாரு. அவர் சொன்னதுக்காக வந்து பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த குட்டி இயற்கையாக வளர்க்குற மாதிரி தோப்பு அது அந்த நல்லா இருக்கு. ஒவ்வொரு குட்டியுமே எல்லா குட்டியுமே நல்லா இருக்கு. அவர் அதில் இன்ட்ரெஸ்டாக அவர் இருக்கார். அவர் அந்த ராசிக்கு அவர் இந்த இடத்துக்கு இந்த வளர்க்குறவர் இந்த இடத்துக்காரு. குட்டி மேலே ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அதனால பார்த்தோன்னே இந்த குட்டியெல்லாம் பிடிச்சிக்கிருச்சு. விலையும் கம்மியாக இருக்குது. இப்போ வெளியில் போய் விசாரிக்கிறதுக்கும் அவர்கிட்டையும் வந்து ஒரு 4000 ரூபா வித்தியாசம் இருக்குது. இந்த குட்டி வெளியில் இப்படி 32 கிலோ இது வரும். ஆனால் வெளியில் விசாரிக்கும் போது அவங்க 28, 30 இது விலை கம்மியாக தான் எனக்கு கொடுத்தாரு. நீங்க அதனால புடிச்சு போயிட்டு குட்டி நல்லா இருக்கனால நீங்க பிடிச்சாச்சு. நான் இந்த குட்டியும் பிடிச்சிருக்கேன், அந்த குட்டியும் பிடிச்சிருக்கேன். இந்த ஒரு குட்டி ஒண்ணு. இது வந்து பார்த்தாலே நம்மளை பார்த்தாலே அவ்வளவு துணி பூச்சி ஒடியாந்துரும். இத்தனைக்கு ஒரு 4-5 நாள் தான் இந்த குட்டியை வாங்கி 4-5 நாள் ஆச்சு. நம்ம பார்த்த சோறுக்கு அப்படியே குடுக்குன்னு ஒடியாந்துரும். குட்டி அழகான குட்டி. இது ஒரு அளவான குட்டி, அது கொஞ்சம் பெரிய குட்டி. 2 குட்டியுமே நான் வாங்கியிருக்கேன். பார்க்க நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு. நம்ம கலரு குட்டி பார்க்கறதுக்கு நல்லா, எல்லா குட்டியுமே பார்க்க நல்லா இருக்கு. இது அந்த குட்டி அவர்கிட்ட எல்லாமே தீந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த தோட்டத்தில் வளர்க்குறாங்கல்ல, அந்த சின்ன பிள்ளைய வந்து இந்த ஆடுகிட்ட எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அவங்களுக்கு இந்த ஆடில் ரொம்ப பிரியமான ஆடை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, அந்த பையன் அந்த ஆடு கூட அப்படியே நிற்கிறான் பாருங்க. உனக்கு இந்த ஆடு ரொம்ப பிடிக்குமாடா? பேசு. பிடிக்குமா இந்த ஆடு? ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? என்ன ரொம்ப அசால்ட்டா பிடிச்சிருக்க? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? இது எப்போ இருந்து நீ பார்த்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போயிட்டு இங்கே வந்துருவியா நேரா? ஸ்கூலுக்கு போய் இங்க இதுல ஆடு கூட விளையாட வந்துருவியா? ஆமா. என்ன ஏதா பேசுடா. உனக்கு எவ்வளவு பிடிக்கும் ஆடு சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆடு. ஆடு ரொம்ப பிடிக்குமா? இந்த ஆடு ஆல்ரெடி வாங்கிட்டாங்களே, அப்ப என்ன செய்வே நீ? கஷ்டப்படுவியா? இந்த ஆடு உனக்கு ரொம்ப பிடிக்குமா? நீ ஸ்கூல் விட்டு வந்தா இந்த ஆடு கூட இருந்துருவியா? நல்லா விளையாடு. நல்லா விளையாடுவியா? உனக்கு பயம் எல்லாம் இல்லையா? ஆடு முட்டிரும் அதெல்லாம் பயம்லாம் இல்லையா உனக்கு? பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஆடுல மேல அவ்வளவு பிரியம். அப்படியே அந்த பிள்ளை வந்து பாருங்க அப்படியே தொட்டு இன்னும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கு. அந்த பிள்ளை வந்து அதை சொன்னது வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் மூஞ்சி அப்படியே வந்து கஷ்டமாயிருச்சு. அந்த பிள்ளைக்கு வருத்தப்பட்டுருச்சு. அதுதான் அந்த பிரியமே. ஏன்னா நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருப்போம் குட்டியை, அடுத்து வந்து அதை விட்டு போகுது அப்படிங்கறது ஒரு சின்ன வருத்தம் வந்து வரும். அதே மாதிரி தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வருத்தம் வந்து இருக்கு. சரி வாங்க பாருங்க, மீன் வளர்ப்பு தொட்டி, கிணறு, மீன் வளர்ப்புக்கான கிணறு அது. பாருங்க, மீன் வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, அதே மாதிரி ஆடு வளர்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. இங்கே பாருங்க தோட்டத்தை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இங்கே அதனால தான் இங்கே வந்து எல்லாரும் விட்டுட்டு போயிடுறாங்க வளர்க்குறதுக்கு சொல்லி. மேய்ச்சல் ஆடுங்கிறனால நல்லா இருக்குங்க. பாருங்க, ஆக்சுவலாக நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க, இங்கே மீன் தொட்டி பார்த்துருப்பீங்க, இந்த தோட்டத்தை பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுவும் நாங்கள் வாங்கின குட்டியை நீங்கள் மெயினாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் வாங்கின குட்டினா நல்ல கிலோ நல்லாவே இருந்துச்சு. போன வட்டம் வாங்கினதோட இந்த வட்டம் எங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதனால உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாருக்காவது வேணும் இல்லை வளர்க்கணும் அப்படின்னா, இவங்க நான் கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன்.
மறக்காமல் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை பார்த்துக்குங்க, வாங்கிக்கோங்க. வளர்க்கணும்னாலும் உங்களுக்கு கொடுத்து வளர்த்துக்குங்க. அதுதான் மெயினே வந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.